எஸ் மக்களே, பிக் பாஸ் தேர்ட் ப்ரோமோ அண்ட் அன்சீன் ப்ரோமோ வந்திருக்கு. ரெண்டுமே லைவில் முடிஞ்சிருச்சு. ஆதிரை வந்து எஃப்ஜேக்கு எதிராக போட்ட கேஸை எடுத்தாங்க. ஆக்சுவலாக இதில் என்னென்னா, ஆதிரை எஃப்ஜேக்கு எதிராக போட்ட கேஸ் மேபி சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆனால் அதில் அவங்க வியானாவை எதுக்கு இழுத்தாங்க அப்படிங்கிறது புரியலை. வியானாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது அங்கே பாயிண்ட். அந்த கேஸில் அவங்கள இழுக்கிறதுல. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, விக்ரமும் எஃப்ஜேவும் முதலே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க எப்படியும் ஸ்டார்டிங் ஆர்குமெண்ட் கொடுப்பாங்க. அடுத்து நம்ம சொல்கிற ஸ்டார்டிங் ஆர்குமெண்ட்லேயே மன்னிப்பு கேட்டு முடிச்சிருவோம் அந்த கேஸை, எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப தோணுனாங்க உட்காந்து. சபரியை சாட்சி கூப்பிட்டு, பார்வதியை சாட்சி கூப்பிட்டு, ரம்யாவை சாட்சி கூப்பிட்டு, எல்லாத்தையும் எஃப்ஜேக்கு எதிராக வீட்டை ஃபுல்லாக திருப்பி எஃப்ஜே மேலே ஒரு பயங்கரமான பழியை போடணும் அப்படின்னு ஆதிரை ஒன்று ட்ரை பண்ணாங்க. நான் என்ன கேட்குறேன், ஆதிரை அடல்ட்டு தானே, இவங்க போய் அவர் பின்னாடி சுற்றுனாங்கல்ல, இவங்களும் ஓகே, இவங்களும் சுற்றுறாங்க, அவர் அந்த கேம் ப்ளே பண்ணாருன்னு இருக்கட்டும். அது தப்புன்னு சொல்லி அதை ஒரு கான்வர்சேஷன் பண்ணி ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, தட் இஸ் ஆல்சோ ஃபைன். பட் ஒரேடியாக வந்து இவங்க ஒன்றுமே பண்ணாத மாதிரியும், எஃப்ஜே வந்து நிறைய தப்பு பண்ணிட்டார், ரொம்ப கேம் ப்ளே பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு இமேஜ் நீங்கள் வந்து கொடுக்க ட்ரை பண்ணீங்க. அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இங்கே விக்ரம் அண்ட் எஃப்ஜே எடுத்தது பயங்கர ப்ரில்லியண்ட்டான மூவ். உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா தான் ஆர்குமெண்ட் பண்ணுவீங்க, இன்னொரு பொண்ணு எடுத்து அசிங்கப்படுத்துவீங்க, சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஆதிரை ஒரு 1/2 மணி நேரம் அடுக்குறாங்க கம்ப்ளைண்ட்டாக. எல்லாத்தையும் கேட்டு எஃப்ஜே மேலே வந்து அவரும் ஒரு 10 நிமிஷம் தான் சைடு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துட்டு, ஐ ஃபீல் கில்ட்டி, சாரி ஃபார் அப்படின்ட்டார். இவங்க அப்படியும் ஜட்ஜு வந்து அமித் தெளிவாக கேட்டார், இதில் இருக்கிறத படித்து இது எல்லாத்துக்கும் சாரின்னு சொல்கிறீங்களான்னா, அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி அதில் இருக்கிறது ஃபுல்லாக படித்து, ஆமாம் சார் சாரி மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு எஃப்ஜே போயிட்டார். சரியான பல்பு. இதில் நீங்கள் ஆதிரியோட ஃபேஸ் பார்க்குறீங்கல்ல, கடைசியில் ஒரு ஃபேஸ் ஒன்று வச்சுருப்பாங்க ப்ரோமோ 3ல். அதுக்கு அதான் காரணம். அவங்க நினச்ச ஒரு மாஸ்டர் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியலை. விக்ரமோட மாஸ்டர் பிளான் படி அது தகர்ந்து போச்சு. வியானாவை இழுக்க விக்ரமும் எஃப்ஜேவும் விரும்பலை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு கேஸில் ஒருத்தங்க குற்றவாளி மன்னிப்பு கேட்டாங்க, அந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா அதை எதுக்கு ஃபர்தராக கொண்டு போகணும், அதை வந்து ஃபர்தராக கொண்டு போய் ஆதிரைக்கு இடம் கொடுக்கலான்னு சொல்லி இப்போ பார்வதியும் ஆதிரையும் சம்மந்தமே இல்லாமல் அமித் கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. அமித் கரெக்டாக தான் டெய்லி தீர்ப்பு சொல்கிறாரு, ஆனால் அவர்கிட்ட இவங்க போய் சம்மந்தம் இல்லாமல் எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க சண்டை போடுறதே ஒரு வேலைப்பழப்பாக போயிடுச்சு. அந்த இடத்துல அவங்க கில்ட்டின்னு சொன்னதுக்கப்புறமா பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணணும், கடைசியில் எப்படின்னா அந்த தீர்ப்பு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது நான் எக்ஸ்போஸ் பண்ணியே தீர்வேன், எதுக்கு ஆதிரை இடம் பிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்து இந்த அன்சீன் ப்ரோமோ, இதில் வந்து அமித் வந்து அந்த பனிஷ்மெண்ட் சொன்னார் இல்லையா, அதுதான் அந்த விஷயம் வந்து நம்ம முடிஞ்சு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் அமித் சூப்பராக பண்ணார். எனக்கு இப்போ அமித் வந்து ஆதிரைக்கும் பார்வதிக்கும் அவர் எவ்வளவோ சொல்கிறாரு தெளிவாக லைவில். இங்கே அந்த கேஸ் முடிஞ்சு போச்சுங்க, நான் சாண்ட்ராவும் சொல்கிறாங்க கரெக்டுன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேர் கேட்காம ஐயோ எங்கள் வன்மத்தை கொட்ட முடியலையே. ஏன்னா பார்வதிக்கு வியானா மேலே எஃப்ஜே மேலேயும் வன்மம், ஆதிரைக்கு எஃப்ஜே மேலே வன்மம், ரம்யாவுக்கும் எஃப்ஜே மேலே வன்மம், சபரிக்கு எஃப்ஜே மேலே என்ன இனவனே தெரியலை. இது எல்லாத்தையும் கொட்டணும் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்தை அவங்க ஸ்மார்ட் மூவ் ஒத்துக்க முடியாமல் கதறிட்டு இருக்காங்க லைவில். நான் சொல்கிறேன், பார்க்கலாம். தேங்க்யூ.